கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்களில் லோத்துக்கு தேவனிடத்தில் இரக்கம் கிடைத்தது என்று நாம் தியானித்தோம் அல்லவா? ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாமும் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேதம் நமக்கு சில ஆலோசனைகளை சொல்லுகிறது. இந்த நாளிலும் பாருங்கள், நம்மை சுற்றி யுத்தங்கள், சமாதானமற்ற சூழ்நிலை, அழுகை, மரண ஓலங்கள், நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை. கடந்த ஒரு வார காலமாகவே நாடுகளின் செய்திகள் அனைத்தும் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தையின்படியே நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. நாம் கடைசி நாட்களில் வந்துவிட்டோம். தேவ பிள்ளைகளே, அவருடைய இரக்கம் நம் மீது எவ்வளவாய் காணப்பட வேண்டும். ஆம், தேவ இரக்கத்தை பெற நாம் முதலில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற வசனத்தின்படி தேவ இரக்கம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாமும் இரக்கம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். மற்றவர்களின் கஷ்டங்களை பார்த்துவிட்டு விசாரித்துவிட்டு போகாமல், அவர்கள் படுகிற வேதனையில், பாடுகளில், கஷ்டங்களில் இரக்கத்தோடு செயல்பட்டு உதவி செய்ய வேண்டும். நல்ல சமாரியனை போல நாமும் பிறருக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். இரண்டாவதாக, தேவனுடைய இரக்கத்தை பெற நீதிமொழிகள் 28:13 வசனத்தின்படி, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆம் தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் பாவங்களை அறிக்கை செய்வது மட்டுமல்ல, அவைகளை விட்டு விட வேண்டும். அவர் பாவங்களை மன்னிக்கிறவர் என்பதற்காக பாவத்தை அறிக்கை செய்துவிட்டு மீண்டும் மீண்டும் அதே பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் நமக்கு தேவனிடத்தில் இரக்கம் கிடைக்காது. தேவ இரக்கத்தை பெறுவதற்கு பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு லூக்கா 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில், அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய இரக்கம் கிடைக்கும். தீமையை வெறுப்பது அவருக்கு பயப்படுகிற பயம் என்று நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எப்போதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்றும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 19:9 வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது என்று தாவீது குறிப்பிடுகிறார். அவருக்கு பயப்படுவதால் அவருடைய இரக்கம் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறைக்கே கிடைக்கிறது. நாமும் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டி தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுவோம். இரண்டாவதாக, பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுவோம். மூன்றாவதாக, அவருக்கு பயந்து நடந்து நம்முடைய தலைமுறைக்கே இரக்கத்தை பெற்றுக் கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.